வணக்கம் நேர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல டபுள் என்ட்ரி சிஸ்டம் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, எவ்ரி டிரான்சாக்ஷன் அஃபெக்ட் அட்லீஸ்ட் 2 அக்கவுண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு டெபிட் இருக்கும். அப்புறம் கண்டிப்பா இன்னொரு கிரெடிட் கண்டிப்பா இருக்கும் வித் த சேம் அமௌண்ட். ஓகேங்களா? அதுதான் டெஃபினிஷன்ல சொல்றாங்க. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் எவ்ரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அஃபெக்ட்ஸ் அட்லீஸ்ட் 2 அக்கவுண்ட்ஸ். ஒன் அக்கவுண்ட் இஸ் டெபிட்டட் அண்ட் அனதர் அக்கவுண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் த சேம் அக்கவுண்ட். இப்போ இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல ஏன் இந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, அப்பதான் வந்துட்டு புக்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கும், எரர்ஸ் வந்துட்டு ரெடியூஸா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ டெபிட் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் கிரெடிட் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடாகவும் இருக்கும். ஸோ டெபிட் ஷுட் ஆல்வேஸ் ஈக்குவல் வித் த கரஸ்பாண்டிங் கிரெடிட். ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இன்வால்வ்ஸ் டூ அக்கௌண்ட்ஸ். ஒன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் அண்ட் another account should be credited with the same transaction. ஸோ டெபிட் கிரெடிட் ரெண்டுமே வந்துட்டு சமமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு புக்ஸ் வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க. அந்த பிசினஸ்ல ஒரு 50,000 ரூபாய் வந்துட்டு கேஷ் வந்துட்டு 50,000 ரூபாய் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னவா ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா, அசெட்ல கேஷா வந்துட்டு ஒரு 50,000 வந்துட்டு அக்கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் லயபிலிட்டியில 50,000 வந்துட்டு கேபிட்டலா ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ போத் லயபிலிட்டி அண்ட் அசெட் வந்துட்டு ஈக்குவல் ஆயிடுதுங்களா? ஸோ இப்போ அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது கேஷ் வந்து உள்ள வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் இஸ் ஹேவிங் த சேம் அமௌண்ட் ஆஃப் 50,000 அண்ட் கிரெடிட் இஸ் ஆல்சோ ஹேவிங் த சேம் அமௌண்ட் ஆஃப் 50,000. ஸோ அதுதான் வந்துட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் டூ அக்கௌண்ட்ஸ். ஒன் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் அண்ட் another அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். ஓகேங்களா? அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அசட்ஸ், லயபிலிட்டிஸ் அண்ட் ஓனர்ஸ் ஈக்விட்டி. அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் படி அசட் ஷுட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த லயபிலிட்டிஸ் பிளஸ் ஈக்விட்டி அப்படிங்கிறாங்க. அசட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டி, எவ்வளோ வந்து சொத்து இருக்கு அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு அது கேஷா இருக்கலாம், ஃபர்னிச்சர், லேப்டாப்ஸ், பில்டிங்ஸ், லேண்ட் எல்லாமே வந்து உங்களுடைய சொத்து. பட் அதுக்கு ஈக்குவலண்டா வந்து பார்த்தீங்கன்னா, லயபிலிட்டி அப்புறம் ஈக்விட்டி ரெண்டுமே வந்து கண்டிப்பா இருக்கணும். அதாவது லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க யாராருக்கெல்லாம் வந்துட்டு பணம் தர வேண்டியது இருக்கு. அதாவது நீங்க யாருக்கெல்லாம் வந்து கடன் பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ஓனர்ஸ் கிளைம். அதாவது ஓனர் வந்து இந்த பிசினஸ்ல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஈக்விட்டி கேபிட்டல். ஓகேங்களா? கேபிட்டல் பிளஸ் ப்ராஃபிட் மைனஸ் டிராயிங்ஸ் மைனஸ் லாஸஸ். சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு 50,000 வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் பேங்க் லோன் வந்துட்டு ஒரு 30,000 ரூபீஸ் வந்துட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, அசெட் வந்துட்டு 50,000 பிளஸ் 30,000. ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஓன் கேபிட்டல்ல இருந்து 50,000ஆவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. பேங்க் லோன் மூலமாகவும் ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் டுகெதர் அசெட் வந்துட்டு 80,000 காமிக்கும். ஓகேங்களா? லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஆகவும், கேபிட்டல் வந்துட்டு 50,000 ஆகவும் இருக்கும். இப்போ அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் படி this 80,000 exactly matches with the liability plus equity. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்ததுனா தான் புக்ஸ் வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கும். இந்த வீடியோல டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன, அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் என் யூடியூப் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.